வாசிங்க மத்தேயு 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தை. எத்தனை நாளைக்கு பின்பு? 6 days after. இது 6 நாளைக்கு அப்புறம் இயேசு பேதுருவையும் யாக்கோவையும் சகோதரனாகிய யோவானையும் தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேலே போய் அவர்களுக்கு முன்பதாக மறுரூபம் ஆகினார். அல்லேலூயா. ஒரு நன்மையான செயல் அங்கே நடைபெறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 6 நாளைக்கு அப்புறம் கர்த்தர் நம்மை நன்மைகளை பெரும்படிக்கு கொண்டு சேர்த்துருக்கார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் பாஸ்டர் அதுக்கு முன்னாலும் நன்மை இல்லையானா இருந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மறுரூபமாகி நன்மைகளை பெறுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சகோதரர்களாக இருந்த தேவ பிள்ளைகளாக இருந்த சீஷர்களை கூட கூட்டிகிட்டு போய் எத்தனை நாள் தாண்டி? 6 நாள் தாண்டி இயேசு மலையில் இவர்களை மட்டும் கூட்டிகிட்டு போய். அல்லேலூயா. அப்போ உங்களை தனித்து கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் நன்மைகளை கொடுக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற சீசர்களாக இருந்தாங்க. ஆனால் இங்கே குறிப்பிட்டு அழைக்கப்பட்டது போல, குறிப்பிட்டு தெரிந்து கொண்டது போல, இன்றைக்கு இந்த 6 நாள் தாண்டினதுக்கு பிற்பாடு கர்த்தர் உங்களை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமாக்கி காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மைகள் உண்டாயிருக்குன்னு சொல்லி காண்பித்து கொடுத்த ஆண்டவர். அல்லேலூயா. தொடர்ந்து 3ஆவது வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது மோசேயும் எலியாவும் பேசுகிறவர்களாக காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க கிட்ட போய் பார்க்கல, இவர்கள் கண்களுக்கு நன்மை காணப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கடந்து வந்திருக்க தேவப்பிள்ளை நன்மை கையில் கிடைத்ததில் கண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? ஜெப வேளையில நன்மையை நம்ம கண்டவர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையை கண்ட நேரத்தில் ஐயோ இன்னும் இவ்விடத்தில் இருந்து ஆராதிக்கலாமா போல இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமான நாட்கள் மாத்திரமல்ல, அதான் அங்கே சொல்லப்படுது, இவ்விடத்தில் கூடாரமல்ல, அவன் மனுஷகுமாரன் உங்களிடத்தில் அதிகமாய் வாசம் பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது போல சில நன்மைகளை குறித்து நின்று விடாத. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு காண்பிச்சிட்டாரு, கர்த்தர் எனக்கு மேன்மையை காண்பிச்சார், நின்று விடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே கூடாரம் போடுவோமா என்று சொல்லி கேட்டது போல என்ன செய்யாத? நின்று விடாத. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் காமிச்சிட்டாரு, எல்லாம் நிறைவேற்ற உண்மைதான், ஆனால் நின்று விடாத. அல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லுகிறது போல இங்கே பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்படுறது போல கர்த்தருடைய பலத்தினால எவைகளை செய்யணுமோ அவைகளை நிறைவாய் செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தரிசனத்தையும் நன்மைகளையும் பார்க்கிற தேவ பிள்ளை என்ன செஞ்சிடாதீங்க? நின்று விடாதீங்க. அல்லேலூயா. ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போனால் சோர்ந்து போயிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ இன்னைக்கு போயாச்சு, இன்னைக்கு ஆராதனை முடிச்சாச்சு, நீ வீட்டுக்கு போய் திருப்பி பிரச்சனை வருமா என்னாத? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லணும், என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவனமாய் பார்க்கும் பொழுது வேத வசனத்தை வாசிய திருப்பி கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் எப்படி முதலாவது கிறிஸ்துவின் பலத்தோட அவன் எப்படி இருக்கணுமா? கொஞ்சம் தம்மா வாசிங்களேன். எப்படி இருக்கணுமா? திறந்த முகமாய். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல மகிமை அடையணுமாம். அல்லேலூயா,
அல்லேலூயா, மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லப்படும். அப்போ தேவனுடைய நன்மையை காண்கிற நாம சோதரம் பெறுகிற காண்கிற நாம என்ன செய்யணுமாம்? கிறிஸ்துவின் பலத்தை கொண்டு கண்ணாடியில் காண்கிறது போல கர்த்தருடைய மகிமையை கண்டு மகிமையின் மேல மகிமை அடைஞ்சிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஐயோ, இன்னைக்கு நன்மை பார்த்துட்டேன், இன்னும் எப்படி தான் ஜாம் பண்ண நினைக்காத. நாளுக்கு நாள் ஆண்டவர் எனக்கு நன்மை தந்திருக்க, காண்பித்து தந்திருக்கிறேன், நிறைவேற்றி தாரும் தாரும் என்று சொல்லி கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனம் வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். இரண்டாவது வாசிங்க. எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். மகிமையான சரீரமா மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? தேவ பலத்தினால நீங்க நன்மையை காண்கிறதால் மாத்திரமல்ல, மறுரூபமாகணும். அல்லேலூயா. அதாவது இன்னும் என்ன செய்யணும்? கிறிஸ்துக்குள்ள வளரணும். ரெண்டாவது சோத்திரம், அந்த பெற்ற நன்மைகளை என்ன செய்யப்படாது? பெருசானப்படாது. ஐயோ, எனக்கு ஆண்டவர் நன்மையை காண்பிச்சிருக்கிறார், என் வாழ்க்கையில் இவ்வளோ நன்மை வருது நினைக்காத. அல்லேலூயா. காண்பிக்கப்பட்ட நன்மையை பார்க்கணும். கிறிஸ்து பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதிகமாக நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியது, கிறிஸ்து கொடுக்கிற பலத்தில் அதிகமாக சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகள் அல்ல, கிறிஸ்துவ. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? முதலாவது பார்க்கிறோம், 6 நாளைக்கு பின்பு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார்? நன்மையை காண்பித்து தந்திருக்கிறார். நன்மையை காண்பித்து தந்த ஆண்டவர் சும்மா இருக்க சொல்லலை. அல்லேலூயா. கிறிஸ்துவின் பலத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? மறுரூபமாக்கப்பட, பரிசுத்தமாக்கப்பட, கிறிஸ்துக்குள்ள வளரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, நன்மையை அல்ல, நன்மை குறித்தல்ல, அவைகளை யாவற்றை தமக்கு கீழாக்கினவரை நீங்கள் என்ன செய்யணுமா? நாடி நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளை நம்முடைய செயல்கள்னால் நன்மை கிடைக்காம இருக்கும்போது ஐயோ, என் வாழ்க்கையில் நன்மை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்து கூட இருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இவனமா இருக்கிற ரெண்டாவது காரியம். மூன்றாவது வாசிங்க. ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. சோத்ரா. ரோமர் 12:2. நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக புதிதாகிறதுனால மறுரூபமாகறீங்க. அல்லேலூயா. அப்போ நன்மைகளை பெறுறது காண்கிறது மாத்திரமல்ல, முதல்ல பார்த்தோம் கிறிஸ்துக்குள்ள வளரணும். ரெண்டாவது அங்கே சொல்லப்பட்டது போல கிறிஸ்துடைய சோத்திரம் அன்புக்குள்ள, அதாவது தம்முடைய மகிமைக்குள்ள யாவற்றையும் அடக்கி வைத்து ஆண்டவரை என்ன செய்யணும்? முதல்ல நம்பி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது சொல்லப்படுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம். அல்லேலூயா. நான் இயேசுவை வச்சிருக்கிறேன், நான் நன்மைகளை பெற்றிருக்கிறேன், இப்படின்னு உள்ள வேஷம் என்ன செய்யப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? உலக மனுஷங்க செய்வாங்க, ஐயோ நான் பெரியவனாக்கும், நான் வளர்ந்தவனாக்கும், என்ன இயேசு ஆசீர்வதிச்சிருக்கார். குடும்பத்தை பார்த்தா ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா. இப்படி மாயமான வாழ்க்கை என்ன செய்யப்படாது? வாழப்படாது. அல்லேலூயா. இவையெல்லாம் அப்போஸ்தலர் பவுல் சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறான். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பலத்தை கொண்டு இவைகளை நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை பெறவும் முடியும், இவைகளை ஜெயிக்கவும் முடியும். அல்லேலூயா. அப்போது 6 நாளைக்கு அப்புறம் கர்த்தர் தம்முடைய நன்மையை காண்பித்திருக்கிறார். பெறல, காண்பிக்கிறோம், பார்த்துருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். நன்மைகளை பெற்ற நாம் சும்மா இருக்கிறதல்ல. மீண்டும் கிறிஸ்துவின் பலத்தை கொண்டு கிறிஸ்துக்குள்ள வளரணும். கிறிஸ்துவை நினைக்கணும். உலக வேஷத்தை மாற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
மாற்றினால் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது போல வாசிங்க. சோதரம் சற்று திருப்பிக் கொள்ளுங்க. கடைசி ஒரு வசனத்தை மட்டும் வாசிட்டு போயிடுவோம். வாசியுங்கள். ஆமே சோதரம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்க. இல்லையா? ஸோ 21 வாசிங்க. அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க வல்லமையான இவ்விதமான செயலின்படி இந்த சரீரம் என்ன செய்யப்படுமா? மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நன்மையை கண்டு கிறிஸ்துக்குள்ள பலப்பட்டு அவன் அவன் சோதனம் அவன் கிறிஸ்துவை முதலாவது வைத்து அவன் கிறிஸ்துக்குள்ள அவன் உலக பிரகாரமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் விட்டு விட்டால் நம்முடைய சரீரம் என்னமாக்கப்படுமாம்? அல்லேலூயா. அப்போ இந்த நன்மை இந்த கிறிஸ்துக்குள்ள வளர்றதெல்லாம் எதுக்கு? அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம்? மறுரூபமாக போகிறோம். கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் மறுரூபமாவிய? ஹலோ, யாரெல்லாம் மறுரூபமாவீங்க? நல்ல நல்ல கைவிது பாப்போம். மறுரூபமாவியலா? ஆவியலா? சோதரம். அல்லேலூயா. ஜாஸ்மின் மட்டும் ஆக மாட்டியோ? மறு ஆகத்திலே சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படணும்னா நன்மையை கண்டு பெற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துக்குள்ள வளரணும். அவன் கிறிஸ்துவை முதன்மையை வைக்கணும். அடுத்து உலகத்தின் சகல விதமான தோற்றங்களை நம்மளை விட்டு மாற்றணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உண்மையாய் இவைகளை கிறிஸ்துவின் பலத்தோடு செய்வீர்கள் என்று சொன்னால் ஆமென், மகத்துவமான மகிமை நிறைந்த ஜீவிதத்தை கர்த்தர் நமக்கு தருவார்.